கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே 2026 ஆண்டில் நுழையக்கூடிய அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவாதி தேவன் கடந்த 2025 ஆண்டு முதல் நம்மோடு இருந்து நம்மை அதிசயமாக நாம் நினைப்பதற்கு மேலாக ஆச்சரியமாக நம்மை நடத்தினார். ஆகவே அவருக்கே இன்றுமென்றும் சதா காலங்களிலும் மகிமையும் புகழ்ச்சியும் கனமும் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே நுழைய காத்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு வாக்கு தத்தத்தோடு நுழையலாம் என்ற ஆவல் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆக இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற இந்த தியானம் என்னுடைய மனதிலே ஏறக்குறைய 8-9 மாதங்களாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு சத்தியம். ஆகவே இன்றைக்கு இதை உங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தலைப்பு என்னவென்றால், நீ தேவனின் முத்திரை மோதிரம். யூ ஆர் காட்ஸ் சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஆகாய் 2 அதிகாரம் 23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தின் ஆரம்பத்திலும் சேனைகளின் கர்த்தர், முடிவிலும் சேனைகளின் கர்த்தர், இடையிலும் கர்த்தர் என்று நாம் பார்க்கின்றோம். சேனைகளின் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மோதிரம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த மோதிரத்தில் மிக மிக மேன்மையானது முத்திரை மோதிரம் ஆகும். அன்பானவர்களே, மோதிரம் என்றால் சாலையில் போகிற வருகிற யாரானாலும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த முத்திரை மோதிரம் ராஜவம்சத்தார் மட்டுமே அணிந்து கொள்ள முடியும். எபிரேய மொழியிலே இந்த முத்திரை மோதிரம் என்பதற்கான வார்த்தை சோத்தம் என்ற வார்த்தை. முத்திரை மோதிரம் அதிகாரத்திற்கும் கனத்துக்கும் அங்கீகாரத்திற்கும் அடையாளம் ஆகும். ஆகவே இதை அரசன் தன்னுடைய கைவிரல் மற்றும் தன்னுடைய கழுத்து மேலும் தோள்பட்டையில் அணிந்து கொள்வது வழக்கமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரும்பாலும் பொன் வெள்ளினால் செய்த மோதிரத்தில் செதுக்கப்பட்ட இரத்தன கல் பதிக்கப்பட்டு முத்திரை மோதிரம் உருவாக்கப்பட்டது. அந்த முத்திரை மோதிரத்தை மெழுகின் மீதோ மெல்லிய களிமண்ணிலோ வைத்து அழுத்தினால் முத்திரையை பதிக்கலாம். அன்பானவர்களே, இப்போ கேள்வி என்னவென்றால், யாரை பார்த்து தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார்? நீங்கள் அதை ஆகாய் 2 அதிகாரம் 23 படித்தால் அதற்கான உண்மை நமக்கு புலப்படும். சரிங்களா? நாம் அதை ஜெபத்தோடு படிக்க போகின்றோம். ஜெபிக்கலாமா? நீ தேவனின் முத்திரை மோதிரம் என்ற தலைப்பை நம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்வோம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஆவலோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயங்களிலே துணிக்க பண்ணும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய உத்வேகம், எங்களுக்கு வேண்டிய உற்சாகம் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த நாளில் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆவியானவர் பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் அதிகமாய் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, யாரை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆகாய் 2:23 செருபாபேலை பார்த்து தேவன் அப்படி சொல்லுகிறார். அது அவருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமான வாக்கு தத்தம் ஆகும். நாமும் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள், ராஜரீக ஆசாரிய கூட்டம் அல்லவா?
ஆகவே ஜெபத்துடன் நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மிக கவனமாக படிக்க வேண்டியது மிக அவசியம். முத்திரை மோதிரம் பெற்றவர்கள் வேதாகமத்தில் யார் யார் என்று பார்த்தால் ஒரு பட்டியலே இருக்கிறது. ரெசிபியன்ஸ் ஆஃப் த ராயல் ரிங். வேதாகமத்தில் கைதிகளுக்கு முத்திரை மோதிரம் அணியும் மேன்மை கிடைத்திருக்கிறது. பாருங்களேன், யோசேப்பு எகிப்தில் கைதியானவன், அடிமையாக விற்கப்பட்டவன். செருபாபேல் பாபிலோனில் கைதியாக பிறந்தவன். மொர்தெகாய் பாபிலோனில் பெர்ஷியாவில் கைதியாக இருந்தவன். இஸ்ரவேலின் இந்த கைதிகளுக்கு அந்நிய தேசங்களில் அந்நிய அரசர்களால் ராஜரீக அடையாளம், ராஜரீக அங்கீகாரம், ராஜரீக ஆசீர்வாதம் கிடைத்தது. அது நிமித்தம் இந்த முத்திரை மோதிரம் அவர்களுக்கு கிடைத்ததுனால பாருங்களேன், அவர்கள் தேவனுக்கு மகிமையாக, தேவ ஜனத்திற்கும் தேசங்களுக்கும் பேராசீர்வாதமாக விளங்கினார்கள், மாறினார்கள் என்பதே நிச்சயமான உண்மை. எப்படி என்று பார்க்கலாமா? முதலாவது, யோசேப்பும் முத்திரை மோதிரமும். ஜோசப் அண்ட் தி ராயல் ரிங். இந்த யோசேப்பு யார் என்றால், எகிப்துக்குள் விலையாகி தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு அடிமையாய் போனவன். சீண்டிய சிங்காரி ஒருத்தியின் சிறப்பான சதியினால் சிறைக்குள் கைதியானவன். பார்வோனின் சொப்பனத்துக்கு விளக்கம் தந்ததால் பார்வோனால் மேன்மை நிலை அடைந்தவன் இந்த யோசேப்பு. அன்பானவர்களே, வேதாகமத்தில் முத்திரை மோதிரம் பெற்ற முதல் மனிதன் இவன்தான் என்று நாம் சொல்லலாம். அது இவன் 41ஆம் அதிகாரம் 39 44 வரைக்கும் வாசிப்போமே. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பார்வோன் ராஜா அடிமையாக வந்தவனை, கைதியாக கிடந்தவனை பார்த்து, இப்படி மேன்மையான ஒரு அனுபவம் உனக்கு உண்டு, எனக்கு அடுத்தபடி நீதாம்பான்னு சொல்கிறாரே, இது என்ன காரணம்? இந்த அரசன் கண்ட கனவுக்கு, சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தான் தேவ ஆவியின் துணையினால் இந்த யோசேப்பு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, அப்படி அடுக்கடுக்க அடுக்கிறார் பாருங்க ஆவியானவர். 43-44 தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். யோசேப்போட உத்தரவில்லாமல் கையை காலை அசைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மேன் ஜோசப், எவ்வளவு அதிகாரம் மிக்கவனாக யோசேப்பு மாறினான் என்று பாருங்கள். அன்பானவர்களே, தேவ ஆவியின் முத்திரையையும் நற்சாட்சியையும் யோசேப்பு ஏற்கனவே பெற்றிருந்தான். ஆதியாகமத்தில் 40-38 பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். ஒரு அந்நிய அரசன், ஒரு அஞ்ஞானி சொல்லுகிறான், தேவாவியை பெற்ற மனுஷன் யோசேப்பு. இன்னைக்கு நம்மை பார்த்து புறஜாதி மக்கள் சொல்ல முடியுமா? எபேசியர் 1:13 படிக்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆண்டோட பிள்ளை ஆகும் பொழுதே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுகிறோம். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்குள்ள அந்த ஆவியானவர் வேலை செய்கிறார் என்பது அந்நியர்களுக்கு கூட தெரியுங்க.
இன்றைக்கி தெரிகிறதா? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கா? பாருங்களேன். அப்போது ஆவியானவர் ஏற்கனவே ஒரு முத்திரையை போட்டிருந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையாகிய இந்த யோசேப்புக்கு. அடுத்தபடியாக இந்த பார்வோனும் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். அதை பார்த்த இந்த அலட்டல்காரி திருமதி பொத்திபார் ஆடிப்போயிருந்திருப்பாள். என்ன சொல்லியிருப்பான் இந்த ராஜா? அவர் சொல்லார் பாருங்க, யோசேப்பை குறித்து ஒரு கட்டளை போடுறாரு, தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் bow the knee, எல்லாரும் முழங்கால் போட்டு அவனை வணங்குங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அந்த போத்திபார் மனைவி ஆடி போய் இருந்திருப்பாள். ஆத்தாடி, மோதிரத்தை போட்டுட்டாரியா இந்த யோசேப்புக்கு என்று அவள் அரண்டு போய் தாழ விழுந்து யோசேப்பை பணிந்து வணங்கி இருப்பாள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு காலத்தில் இவள் தான் சதி செய்தவள். இவள் சதிக்கு யோசேப்பு உடன்படாததால் கடைசியில் அவன் ஜெயிலுக்குள்ளே போயிடறான். கடைசியில் அவளே வந்து விழக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? யோசேப்பு காலில் விழும்படி தேவன் செய்தார். ஏசாயா 60:14 படிக்கிறோம், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நம்ம யாராவது அற்பமாக நினச்சிட்டாங்களா? நம்மளை கேவலமாக நினச்சிட்டாங்களா? நம்மை தூசியாக துடைத்து போடப்படும் அழுக்கை போல நம்மை கருதி இருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே நாம் வாழும் பொழுது நீங்களும் நானும் முத்திரை மோதிரமாக இருப்போம். நமக்கு எதிரடையாக செயல்பட்டவர்கள், சதி செய்தவர்கள் எல்லாரும் சாஷ்டாங்கமாக நம் காலடியில் விழும்படி தேவன் செய்வார். அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியமான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? சரி, யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கிடைத்து விட்டது. ஆகவே முத்திரை மோதிரம் பெற்றவன் உடனே பழிவாங்கும் படலம் நடத்தி விட்டானா? மேலே வந்த உடனே, அதிகாரத்துக்கு வந்த உடனே அடுத்து இந்த பழிவாங்கிற வேலை தான் நடக்குது. உண்மைதானே? அப்படி செய்தாரா இந்த யோசேப்பு? மாறாக அவன் எப்படி நடந்து கொண்டான் பாருங்கள். சகல ஜனங்களிடமும் தன் சகோதரரிடமும் பட்சமாய் நடந்து கொண்டான். அது 37:4 படித்தோன்னா, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, யாக்கோபு இந்த யோசேப்பு மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறான் என்று 10 சகோதரர்களும் கண்டபோது பென்யமீன் பிறக்கலை. அப்போ அவனோட யோசேப்போட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த பகைதான் அவனை கடைசியில் படுகொலியில் தள்ள வைத்தது, அடிமையாக விற்க வைத்தது. ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சு பழி வாங்கினானா யோசேப்பு? இல்லை. அனைவரையும் பஞ்ச காலங்களினூடே பாதுகாப்பாய் நடத்தினான் இந்த யோசேப்பு. அதுக்கு தாங்க முத்திரை மோதிரம். பிரியமானவர்களே, சத்திய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஏற்கனவே வந்துருச்சு. தேவன் நமக்கு சத்தியம் என்னும் முத்திரை மோதிரத்தை நம்முடைய கைகளிலே போட்டு விட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? பஞ்சத்திலிருந்து சத்தியம் அறியாதவர்களை காப்பாற்றுவதற்காக. பார்த்தீங்களா, யோசேப்பு கையில் முத்திரை மோதிரத்தை போட்டார். ஏன் அப்படின்னா, பஞ்சம் 7 வருஷம் பஞ்சம். அதிலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், குறிப்பாக தேவ ஜனங்களையும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவர் அப்படி ஒரு பயங்கரமான பாதையில் யோசேப்பை கொண்டு போனார். அன்பானவர்களே, நீங்கள் பாருங்கள், ஆமோஸ் 8:11-12 படிக்கிறோம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகி பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகி தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்ணடையாமல் போவார்கள். பைபிள் கிடைக்காம போயிருமா? அதான் அர்த்தம். பைபிள் எல்லா பக்கமும் இருக்க தான் செய்கிறது.
ஒருத்தரும் 10 பைபிள் வச்சிருக்கிறோம், ஆனால் படிக்கிறது தான் கிடையாது. சத்தியம் என்ன என்பதை ஆவலோடு ஆராய்ந்து அறிவது கிடையாது. இன்னைக்கு சத்தியங்களை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. பாருங்களேன், ஒரு காலத்தில் ஒரு பிரபலமான பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அந்த சுத்தம் பார்த்தீங்களா, ஒரு டேப்பு கேசட்டு, அந்த கேசட்டு கிடைக்கணும்னு அலைவோம். ஆனால் இப்போ எல்லாருடைய பிரசங்கங்களும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. ஆனால் நாம் அதை கேட்கறது இல்லை, பஞ்சம். நாம் அதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. சத்தியம் அறியாமல் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சத்தியம் என்ற முத்திர மோதிரத்தை கையில் போட்டிருக்கிறாரு. நாம் ஒரு யோசேப்பை போல சத்தியம் அறியாமல் பஞ்சத்திலே தவிக்கிறவர்களை சத்தியத்தின் பாதையில பாதுகாப்பாய் நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனின் முத்திரை மோதிரம் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, செருபாபேலும் முத்திரை மோதிரமும். செருபாபேல் அண்ட் த ராயல் ரிங். அதான் நம்முடைய மைய வசனம். இவரை பற்றி தான் படிக்கிறோம். யார் இந்த செருபாபேல்? செருபாபேல் என்ற பெயருக்கு பாபிலோனில் பிறந்தவன், பிகாட்டன் இன் பாபிலோன். பாபிலோனின் தளிர், சீட் ஆர் ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் பாபிலோன் என்று பொருள். 70 வருட பாபிலோனிய சிறையிருப்பின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத்நேச்சார் கீழே இந்த யூதா பென்யமீன் கோத்திர 2 கோத்திரமும் அங்கே கைதிகளாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பிறந்தவன் தான் இந்த செருபாபேல். அதனால தான் அந்த பேர். இவனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதாவின் தலைவன் அப்படின்னு பார்க்கலாம். இவனுடைய தலைமையின் கீழே தான் 50,000 யூதர்கள் பாபிலோனிலிருந்து முதல் கூட்டமாக அல்லது முதல் கட்டமாக எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஆகாய் 1:1 பாருங்களேன். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலம் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் அப்படின்னு படிக்கிறோம். கவர்னர் ஆஃப் ஜூடா ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கிறது, யூதாவின் தலைவன். யூதா கோத்திரத்தில் தாவீதின் வழிவந்த அரசன் யோயாக்கீனின் பேரன் இந்த செருபாபேல். சரிங்களா? என்ன செய்கிறான்? பெர்சிய அரசன் கோரேசின் ஆணைப்படி ஆலயம் கட்டும் ஆர்வத்துடன் அரசின் ஆதரவுடன் தேவ ஜனத்தை நடத்தினவன் இவன்தான். செஷ்பாத்சார் என்றும் இவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. நீங்கள் அதை எஸ்ரா 1:8 வாசிக்கலாம். பாருங்களேன், 1 படித்தோம் என்றால் யோயாக்கீன் ராஜாவுடைய பேரன் என்று தெரிகிறது. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், செயல்தியேல், செருபாபேலுடைய அப்பா, அதான் சலாத்தியேல். அந்த சலாத்தியேல் செயல்தியேலுடைய அப்பா தான் எகோனியா. எகோனியா என்ற கோனியா என்ற யோயாக்கீன். சரிங்களா? இந்த யோயாக்கீன் மகன் செயல்தியேல், செயல்தியேல் மகன் செருபாபேல். அப்போ யோயாக்கீனுடைய பேரன் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த செருபாபேலின் தலைமையில் எருசலேமின் 2ஆம் ஆலயமானது முதல் 2 ஆண்டுகளில் அஸ்திபாரமிடப்பட்டது. முதல் ஆலயம் எது? சாலமோன் ஆலயம். 2வது இந்த செருபாபேல் காலத்தில் கட்டப்பட்டது. முதல் 2 வருஷத்தில் அஸ்திபாரம் போட்டார். திரும்பி வந்ததிலிருந்து 2 வருஷத்தில். பிற்பாடு 16 ஆண்டுகள் அந்த ஆலய கட்டுமான வேலை தடைபட்டு நின்றது. அதற்கான காரணங்களை எஸ்ரா 4ஆம் அதிகாரம் மற்றும் ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சில காரணங்களை நம்ம பாருங்களேன். பார்த்தால் யூத ஜனங்கள் தங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆலயம் கட்ட ஆர்வத்தோடு வந்தவர்கள் அவங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றிலும் இருந்த ஜனங்கள் கட்டுமான பணிக்கு தடை ஆணைகளை கொண்டு வந்தனர். சுற்றியிருந்த ஜனங்கள் இந்த ஆலயத்தை கட்டவிடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்திடமிருந்து தடை ஆணைகளை கொண்டு வந்தார்கள். பாபிலோனில் பிறந்தவன், செருபாபேலுடைய பேருக்கு அதான அர்த்தம். பாபிலோனில் பிறந்தவன் இங்கே வந்து என்னங்க சாதிக்க போகிறான்? எருசலேமுக்கு வந்து இப்படியும் பேசியிருப்பார்கள். நீ கட்டும் ஆலயம் சாலமோன் ஆலயத்தின் மகிமையை போல் இருக்குமோ? இதெல்லாம் நம்ம எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதில் இருக்கிற சம்மரி சுருக்கம் தான் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன்.
உன் தாத்தாவால் தான் எருசலேம் சீரழிந்தது. யோயாக்கீன் ராஜா, உங்கள் தாத்தாவால் தான் இவ்வளவு சீரழிவு, எருசலேம் ஆலயமே அழிஞ்சு போச்சு. அவருடைய பேரை நீ என்னத்தை சாதிக்க போகிற? இப்படி சோர்வுண்டாக்கும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவன் ஆகாய் என்ற வயதான தீர்க்கதரிசி மூலம் செருபாபேலுக்கு தந்த செய்திதான் இந்த ஆகாய் 2 அதிகாரம் கடைசி 4 வசனங்கள். பாருங்க இந்த வசனத்தை. 24ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறியிருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். ஆனால் நான் உனக்கு என்ன செய்வேன்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்றார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த செருபாபேலினுடைய தாத்தா கோனியா அல்லது எகோனியா அல்லது யோயாக்கீன். இவனை பற்றி எரேமியா 22:24 படிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் வலது கையிலிருந்து கலற்றி எறியப்பட்ட முத்திரை மோதிரம் இந்த யோயாக்கீன் என்றாலும் உன்னை, அவன் பேரனாகிய உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று தேவன் செருபாபேலுக்கு வாக்களித்தார். அந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம்தான் 16 ஆண்டுகள் தடைபட்டு கிடந்த அந்த கட்டுமான பணியை, தேவாலய கட்டுமான பணியை 4 ஆண்டுகளில் கட்டி முடித்து பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது செருபாபேல் காலத்தில். எஸ்றா 6:16 பாருங்களேன். இந்த வசனம் 22-24 படித்தோம் பாருங்க. யூதாவின் ராஜாவாய் யோயாக்கீமின் குமாரன் கோனியா, அது யோயாக்கீன், எனது வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன். தாத்தா, உன்னை எரிஞ்சிருவேன். உன் பேரை எருசலேம் செருபாபேல் முத்திரை மோதிரமாய் இருப்பான். எஸ்றா 6:16 அவன் ஆலயத்தை கட்டி முடித்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இந்த முத்திரை மோதிரம் செருபாபேல் வேலையை செய்து முடித்தான். எப்படி? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் 2 மடங்கு தேவ கிருபையினாலும் அவன் பெரிய பர்வதம் போன்ற ஆலய கட்டுமான பணியை அழகாய் முடித்து முத்திரை மோதிரமாக விளங்கினான். சகரியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்களேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பார்த்தீங்களா? பரிசுத்தாவின் பலம் ஒரு பக்கம், இன்னொன்று கிருபை உண்டாவதாக 2 மடங்கு கிருபை இன்னொரு பக்கம். இதை கொண்டுதான் அவன் தேவாலயத்தை கட்டி முடித்தான் செருபாபேல். 8-9 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகள் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். பார்த்தீங்களா? ஜனங்கள் எல்லாம் இந்த செருபாபேலுக்கு மனமடி உண்டாக்கினார்கள், சோர்வுண்டாக்கினார்கள். ஆனால் ஆவியானவர் ஒரு பக்கம், தீர்க்கதரிசிகள் மறுபக்கம். ஆகாய் என்ற வயதான தீர்க்கதரிசி, சகரியா என்ற இளம் தீர்க்கதரிசி, ஓல்டு ப்ராஃபட் அண்ட் அன் யங் ப்ராஃபட், 2 பேர் சேர்ந்து ஊக்கமூட்டினார்கள். அதனால் பாருங்களேன், இந்த 2ஆம் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் செருபாபேலின் ஆலயம் என்று புகழ்ச்சியாய் அழைக்கப்பட்டது, அறியப்பட்டிருந்தது. இந்த செருபாபேல் மேசியாவுக்கு முன்னடையாளம் ஆனவன்.
மெசியாவின் 2 வம்ச வரலாற்றிலும் மத்திய 1 அதிகாரம் லூக்கா 3 அதிகாரம் 2 இடத்துலையும் இடம்பெற்றவன் என்பது கூடுதல் சிறப்பு. பாருங்கள் அந்த வசனத்தை. மத்திய 1:12 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா யோயாக்கீன் சலாத்தியேலை செயல்தியேலை பெற்றான். சலாத்தியேல் ஜெருபாபேலை பெற்றான் அப்படின்னு படிக்கிறோம். லூக்கா 3:27 யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொரபாபேலின் குமாரன், சொரபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன் அப்படின்னு வரிசையாக படிக்கிறோம். பார்த்தீங்களா அன்பானவர்களே? அப்போ எவ்வளோ ஆச்சரியம்! இந்த செருபாபேல் முத்திரை மோதிரம் என்று தேவன் சொன்னார். ஒரு பெரிய பர்வதமாக தடையாக இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுகிற ஒரு பணி ஒரு பெரிய மலை போல் இருந்தது. தேவன் இந்த செருபாபேலை கொண்டு முடித்தார். அன்பானவர்களே, பாவ அடிமைத்தனத்தில் கிடப்பவர்களை விடுவித்து அப்படிதான் செய்கிறாரு. பாபிலோனிலிருந்து எல்லாத்தையும் கூட்டு வர 50,000 யூதர்கள் அவர்களை ஆலய கட்டுமானத்திற்குள் வழிநடத்தி, ஆலயத்திற்குள்ளும் வழிநடத்தி, நடமாடும் ஆலயங்களாக தேவனை தேடுகிறவர்களாக செருபாபேல் மாற்றினான். அதே போல தான் இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்னா, உலகத்தில் எவ்வளோ பேர் பாவத்தில் அடிமையாக கிடக்கிறான். அவங்கள ஆண்டவருக்குள் வழி நடத்தணும், ஆலயத்திற்குள் வழி நடத்தணும், நடமாடும் ஆலயங்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை முத்திரை மோதிரங்களாக வைத்திருக்கிறார். நான் தேவனின் முத்திரை மோதிரம் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? செருபாபேல் போல எழும்பணும். நாம் இந்த பாபிலோனில் பிறந்தவர்கள் தான். இந்த உலகத்தில் செருபாபேலாக இங்கிருந்து அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை புதிய எருசலேமுக்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா, அல்லது நாமே இந்த உலகத்தின் அடிமைத்தனங்களில் சிக்குண்டு கிடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். 3வது, மொர்தெகாயும் முத்திரை மோதிரமும். மொர்தெகாய் அந்த ராயல் ரிங். யார் இந்த மொர்தெகாய்? தேவனை மட்டுமே வணங்கிய யூதன், அரண்மனை வாசற் காவலனாய் உத்தம சேவை செய்த தாசன், ஊழியக்காரன். தாசன் என்றால் வேலைக்காரன். யூதர்களின் சத்ரு ஆமானால் குறிவைக்கப்பட்ட முக்கியஸ்தன். ஏன்னா இந்த ஆமான் போகும்பொழுது வரும்பொழுது சல்யூட் அடிக்க மாட்டான் இந்த மொர்தெகாய். தெய்வாதீனமாக அகாஸ்வேரு அரசனின் முத்திரை மோதிரம் ஆமானின் கையிலிருந்து மொர்தெகாயின் கைக்கு மாறியது. பாருங்க, எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பார்த்தீங்களா, இந்த கைதிகள் ஒவ்வொருத்தரும், யோசேப்பு, ஜெருபாபேல் மற்றும் மொர்தெகாய், இவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அந்த அதிகாரம், அந்த உயர்வை கொடுத்தார். இதனால் என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். எஸ்தர் 10:3 யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். என்ன பார்க்குறோன்னா, யோசேப்பை போலவே இந்த மொர்தெகாயும் உயர்த்தப்பட்டான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. முத்திரை மோதிரம் தன் கைவசமானதும் ஆமான் அழிக்க நினைத்த அதே தேவ ஜனத்தை மொர்தெகாய் வைராக்கியத்துடன் பாதுகாத்தான், அழிவிலிருந்து தப்புவித்தான். சரிங்களா அன்பானவர்களே? இன்னைக்கு உலகத்தில் நரகம் நோக்கி உலகம் என்னும் சாலையில் செல்லும் திரளான ஜனங்களை மீட்புக்குள் நடத்தும் மாபெரும் ஊழியமே பரலோகம் நமக்கு தந்துள்ள முத்திரை மோதிரம் ஆகும். எப்பணி நாம் செய்திடணும், இறைபணியே நம் இலக்காக இருக்க வேண்டும். என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க, இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியத்தை செஞ்சு ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்துகிற பணியை செய்யணும். அந்த ஊழியம் என்ற முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் நமக்கு போட்டு இருக்கிறார். நம்ம அந்த மோதிரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேறு வேறு மோதிரத்தை கையில் எல்லா கையிலையும் எல்லா விரலையும் மாட்டி வச்சுருக்கிறோம். அன்பானவர்களே, யோசித்து பாருங்க. நீதிமொழி 24:11 மற்றும் 12 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ?
உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? இந்த உலகத்தில் இன்றைக்கி நான் பார்க்குற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், கொலையுண்ண போகிறவர்கள், அக்கினி கடலில் பங்கடைய போகிற கூட்டம், திரளான கூட்டம். பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அது பாஸ்ட் வேலை, அப்படி தானே நினைக்கிறோம் நம்ம. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறாரு? நான் பிறரே இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இரட்சகரிடம் வழி நடத்தணும் என்ற அந்த தாகம் தேவை. பார்த்தீங்களா? அந்த யூதன், அந்த மொர்தெகாய், அவன் கேட் கீப்பர் தான். அங்கே உட்கார்ந்து இருந்தாலும், வாசலில், அரண்மனை வாசலில் உட்காருகிறவனாய் இருந்திருந்தாலும், இஸ்ரவேல் முழு ஜனத்தையும் அழிக்க ஒருவன் துடித்து கொண்டிருக்கிறான். ஆமான், அவன் கையில் இருந்து முழு ஜனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த தாகம், அந்த வைராக்கியம் இந்த மொர்தெகாய்க்கு இருந்தது. பார்த்தீங்களா? ஒரு கேட் கீப்பருக்கு என்னங்க அந்த வைராக்கியம்? அதான் சொன்னேன், எந்த வேலை செஞ்சாலும் இயேசுவின் வேலையை, இந்த ஊழியத்தை நாம் மறவாமல் செய்ய தீவிரம் காண்பிக்க வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, இந்த முத்திரை மோதிரம் வாழ்வா சாவா எனும் தீர்மானம் அல்லது ஆணை பிறப்பிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது. அந்த முத்திரை மோதிரம் கிடைச்ச உடனே தான் இந்த தேதியில் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லணும்னு ஒரு சதி திட்டம் போட்டிருந்தான் ஆமான். அதே தேதியில் ஆமானும் அவனுடைய 10 ஆண் பிள்ளைகளும் அவன் கூட்டத்தார், எதிரிகள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு பைபிளை வாசிக்கணும். பார்த்தீங்களா? அப்போது இந்த வாழ்வா சாவான்ற தீர்மானத்தை, ஆணையை பிறப்பிப்பதற்கு ஆதாரம் அந்த முத்திரை மோதிரங்க. அந்த முத்திரை மோதிரம் தன்னிடம் வந்ததும் சாவுக்கேதுவானவர்களை வாழ்வுக்கேதுவானவர்களாக மாற்றினான் மொர்தெகாய். அதற்கு தாங்க முத்திரை மோதிரம். அன்பானவர்களே, பார்த்தீங்களா? அப்போது அக்னி கடல் நோக்கி, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு நேராக திசை திருப்பி வழி நடத்தக்கூடிய அந்த அதிகாரம், அந்த சத்தியம், அந்த ஊழியம் நம்மிடத்தில் இருக்கிறது. நான் தேவனின் முத்திரை மோதிரம் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இந்த கேள்வியை மனசில் கேட்டு பாருங்கள். ஆக முத்திரை மோதிரம் பெற்றவர்கள் 3 பேர்: யோசேப்பு, செருபாபேல், மொர்தெகாய். முத்திரை மோதிரம் இழந்தவர்களும் பைபிள் இருக்கிறார்கள். லூசர்ஸ் ஆஃப் த ராயல் ரிங். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை பார்க்கலாம். வேதாகமப்படி மேன்மையான நிலையில் இருந்தவர்களே முத்திரை மோதிரத்தை இழந்திருக்கின்றனர். யார் தெரியுமா? பார்க்கலாம். முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் என்ற கொள்கை இங்கேயும் கனகச்சிதமாக பொருந்தும். ஒரு பட்டியலை பாருங்களேன். முத்திரை மோதிரம் இழந்தவர்கள். முதல் நபர் யூதா. அவனுடைய மேன்மை நிலை என்ன? அவன் கோத்திர தலைவன். அது 38-18 நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொன்றுமே ஒரு சம்பவம். அதனால தான் ஒரு அட்டவணை மாதிரி சுருக்கமாக போட்டுட்டேன். அவன் ஒரு வேசியினிடத்தில் பிரவேசித்தான். அந்த வேசி கிட்ட இவனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. உன்னை என்ன செய்கிறான்? இந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் பணத்தை நான் கொடுத்து அனுப்புகிறேன். நான் தன் நண்பன் வழியாக பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். சரிங்களா? அந்த வேசி அந்த ஊரில் இல்லை அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? அந்த கதையை படித்து பாருங்கள். ஆதி 38 படிச்சிங்கன்னா அது இந்த யூதாவினுடைய மருமகள். இந்த முத்திரை மோதிரம் எனக்கு தந்தவன் தான் என்னிடத்தில் வேசித்தனம் பண்ணினான் அப்படின்னு அவள் சொல்லிடுவாள். சொன்ன உடனே இந்த யூதா சொல்லுவான், அவள் நீதி உள்ளவள், நான் தான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். வேசித்தனம். இந்த வேசித்தனத்தினாலே இந்த யூதா தன் முத்திரை மோதிரத்தை இழந்தான். கோனியா அல்லது எகோனியா அல்லது யோயாக்கீன், யூத அரசன், அதாவது யோசியா ராஜாவுடைய பேரன். சரிங்களா? யோசியா ராஜாவுடைய மகன் யோயாக்கீம். யோயாக்கீம் மகன் தான் யோயாக்கீன், யூத அரசன். யோயாக்கீமும் நல்ல அரசன் கிடையாது, யோயாக்கீனும் நல்ல அரசன் கிடையாது. எரேமியா 22-24 படித்தோம்ல, இந்த யோயாக்கீன் என் வலது கையின் முத்திரை மோதிரமாக இருந்தாலும் அவனை கலற்றி எறிந்து போடுவேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். காரணம் என்ன? அவனிடத்தில் காணப்பட்ட கீழ்ப்படியாமை.
தேவனுக்கு எதிரான கலகம். அதனாலே முத்திரை மோதிரம் இழந்தான். ஆண்டவர் கலெக்டரி போட்டுட்டேன்னு சொல்லிட்டார். நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அசுத்தத்தில் சிக்குண்டு கீழ்ப்படியாமை, தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுறது, இதெல்லாம் இருந்து ஆண்டவர் கலட்டி எரிஞ்சிருவார். ஆமான் மேதே பெர்ஷியாவின் பிரதான மந்திரி, படித்தோம்ல எஸ்தர் 8:2, அவனுக்கு இருந்த அந்த பகை உணர்வு, பழிவாங்கும் குணம் இருந்ததுனால முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் கலட்டி முருதகாய் கொடுக்க வச்சிட்டார் அகாஸ்வேர் மூலமாக. நம்ம இடத்துல இந்த பகை உணர்வு, பழி வாங்குற தன்மை இதெல்லாம் இருக்கிறதா? 4வது லூசிஃபர். ஆக்சுவலி இவனை தான் முதல்ல சொல்லணும், ஆனால் இவனை கடைசியில் சொல்கிறேன். இந்த லூசிஃபர் பிரதான பரமதூதன். எசேக்கியேல் 28, 12, 17 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் அழகினால் அவனுக்கு பெருமை வந்துருச்சு, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் அப்படின்னு படிக்கணும். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தில் நீ படித்து பாருங்கள் பிற்பாடு. ஏன் அவன் முத்திரை மோதிரம் இழந்தான்? பைபிளில் இவனுக்கு மட்டும்தாங்க விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தையை தனியாக நம்ம படிக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? அவனும் முத்திரை மோதிரத்தை இழந்தான். காரணம் 2 காரணம். ஒன்று பெருமை, இன்னொன்று மினுக்கு. அவனுக்கு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்தாலே அவ்வளோதாங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகளை படிக்கணும்ல, இவனுக்கு மனமேட்டிமை வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு, மினுக்கிட்டான். நேரத்தில் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், சரியாக படிக்கலை, ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மினுக்கிட்டான்னு அர்த்தம். மினுக்குனா என்னது நமக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். ரொம்ப அலங்காரம், ஆடம்பரம், ஆபரணம், சரிங்களா? மினுக்கிறது. இந்த மினுக்கிறதும் பெருமையும் இருந்தது என்றால் முத்திரை மோதிரம் காணாமல் போய்விடும். அப்படித்தான் லூசிஃபர் பிரகாசம் உள்ளவன் என்ற நிலையில் இருந்த அந்த அதிகாரம் படைத்த தூதன் கடைசியில் பிசாசாக மாறினான். அன்பானவர்களே, அப்போது இதிலேருந்து நம்ம என்ன ஒரு பாடம் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக இந்த முத்திரை மோதிரம் பற்றி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தன்னலச் சிந்தை உள்ளவர்கள் முத்திரை மோதிரம் இழந்தனர். இப்போ 4 பேர் பார்த்தோம்ல, எல்லாம் சுயநலவாதிகள், முத்திரை மோதிரத்தை இழந்தார்கள். இப்படி சுயநலம் உள்ளவர்கள் சீக்கிரத்தில் முத்திரை மோதிரத்தை இழப்பார்கள். ஆனால் பொதுநலச்சிந்தை உள்ளவர்கள் முத்திரை மோதிரம் பெற்றனர். பார்த்தீங்களா? யோசேப்பு, செருபாபேல், மொர்தெகாய் இவங்களாம் முத்திரை மோதிரம் வாங்கிட்டு சுயநலத்துக்காக செயல்படலை. பஞ்சத்தில் சிக்குண்டவர்களுக்காக யோசேப்பு செயல்பட்டான். பாபிலோனிலே கைதிகளாய் கிடந்தவர்களுக்காக இந்த செருபாபேல் செயல்பட்டான். அழிவை நோக்கி ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த, அவர்கள் அழிக்க வேண்டும் என்று காத்திருந்த ஆமான் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மொர்தெகாய் காப்பாற்றினான். இவங்க எல்லாம் பொதுநல சிந்தை உள்ளவர்கள். அதனால தான் ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இன்றைக்கி ஆண்டவர் சத்தியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார், ஊழியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? தேவனின் பிள்ளை என்னும் அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். அதான் முத்திரை மோதிரம். அதிகாரம், கணம், அடையாளம், இதான் முத்திரை மோதிரம். தேவனின் பிள்ளை என்ற அதிகாரம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 பாருங்க. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் சும்மா இருந்துடக்கூடாதுங்க, மற்றவர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கணும். 2வது பரிசுத்தாவி என்னும் முத்திரை. 2 Corinthians 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. 22ஆம் வசனம். அவர் நம்மை முத்திரித்து, முத்திரை, நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அதனால தான் செருபாபேல், மொர்தெகாய், யோசேப்பு எல்லாம் வித்தியாசமானவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். ஜனங்களின் நலனை நாடினார்கள். உண்மையிலே யார் இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறார்களோ அவங்ககிட்ட இந்த சுயநலம் இருக்காதுங்க. இப்போ சுயநலம் இருக்குன்னா
அங்கே பரிசுத்த ஆவி முத்திரை கிடையாது. அதான் உண்மை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த மோதிரம் பரிசுத்த ஆவியின் முத்திரை மோதிரம் நமக்கு இருக்கிறது. மூணாவது பாருங்களேன், சத்தியம் என்னும் முத்திரை மோதிரம். மத்திய 28:19-20 ஆண்டு சொன்னார் இயேசு கிறிஸ்து, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி, இங்கிலீஷில் படித்து பாருங்க, go ye therefore and teach all nations. தமிழில் சகல ஜாதிகள் சிஷ்யராக்கின்னு போட்டாங்க. சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் போதித்து அப்படின்னு இருக்கு. பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை அப்படி இங்கிலீஷில் கேஜேவியில் படித்து பாருங்க. பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் டீச்சின்னு இருக்கும், அதுக்கப்புறமும் டீச்சின்னு இருக்கும். ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் போதிக்கணும், ஞானஸ்நானத்துக்கு அப்புறமும் போதிக்கணும். பார்த்தீங்களா? என்ன போதிக்கணும்? சத்தியத்தை போதிக்கணும். சத்தியம் என்ன முத்திரை மோதிரம். அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. சத்தியம் என்ன முத்திரை மோதிரம் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். 10 விரல்களையும் கொடுத்துருக்கார். 10 விரலையும் மோதிரம் மாட்டியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற மோதிரம், முத்திரை மோதிரம், பரிசுத்த ஆவியின் முத்திரை மோதிரம், சத்தியம் என்ன முத்திரை மோதிரம். நாலாவது பாருங்க, ஊழியம் என்ன முத்திரை மோதிரம். யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எங்க உலகத்திற்குள்ளே. எதற்காக? ஊழியத்திற்காக. இயேசு அதுக்காகத்தான் வந்தார், உலகத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்காக. நாம் உலகத்தில் இருக்கிறோம் எதுக்காக? ஊழியம் செய்கிறதுக்காக, உலகத்தான் போல வாழ்வதற்காக அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளை, சிந்தித்து பார்ப்போம். தேவன் எத்தனையோ முன்மாதிரிகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதில் ஒரு நபர் ஜெனரல் வில்லியம் பூத் என்பவர். இவர் யார் அப்படின்னா, சால்வேஷன் ஆர்மி, இரட்சணிய சேனை சபையினுடைய ஃபவுண்டர், நிறுவனர். இந்த இரட்சணிய சேனை சபையார் ஒரு பெரும் மாநாட்டில், வெளிநாட்டில் ஒரு பெரிய மாநாட்டில் பேசுவதற்காக வில்லியம் பூத் என்ற அவர்களுடைய சபை தலைவரை அழைத்திருந்தார்கள். ஸோ அந்த சமயத்தில் இந்த வில்லியம் பூத் பார்த்திங்கன்னா சுகவீனமாக இருந்தார், உடல்நிலை கோளாறு, அவரால் வர முடியலை. ஆகவே அந்த கூட்டத்திற்கு வருவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருடைய கடிதம் மாத்திரம் வந்தது. அந்த கடிதத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமான பிரசங்கத்தை அவர் எழுதி அனுப்பியிருந்தார். இப்போ என்ன பண்ணாங்களா, அந்த கூட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்த கடிதத்தை பிரித்து அந்த பிரசங்கத்தை மாநாட்டில் வந்திருந்த எல்லாருக்கும் வாசித்து காண்பித்தார். வில்லியம் பூத்தினுடைய கடைசி பிரசங்கம் அதுதான். ஒரே வார்த்தையில் அந்த பிரசங்கம் எழுதப்பட்டிருந்தது. ஜஸ்ட் ஒன்லி ஒன் வேர்டு, தட்ஸ் ஆல். என்ன பிரசங்கம் தெரியுமா? அதில் எழுதியிருந்துச்சான், அதர்ஸ் என்று எழுதியிருந்தது, மற்றவர்கள் என்று எழுதியிருந்தது. அவ்வளோதாங்க. சரிங்களா? மற்றவர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் அவர் எழுதின பிரசங்கம். இந்த வில்லியம் பூத் இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு, சிலரது ஆவல் பொன், இன்னும் சிலரது ஆவல் புகழ். நம்மளும் சேர்த்துக்கலாம். சிலருடைய ஆவல் பதவி, அப்படி இப்படி நிறைய இருக்கு. எனது ஆவலோ ஆத்துமாக்களே. நரகத்தின் காட்சியை ஒரு நொடி பார்த்துவிட்டால் நாம் மக்களது மீட்பிற்காய் அங்கலாய்ப்பதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு இன்னொரு முறை அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பார்த்தீங்களா, நம்முடைய ஆவல் எங்கே இருக்கிறது? ஆத்துமாக்கள் மீது இருக்கிறதா? ஆபரணங்கள் மீது இருக்கிறதா? அழிந்து கொண்டிருக்கும் ஜனத்தின் மீது இருக்கிறதா? அல்லது அழியப்போகிற பொருட்கள் மீது நம்முடைய ஆவல் இருக்கிறதா? ஐயோ, எவ்வளோ தள்ளான ஜனங்கள், கொடானு கோடி ஜனங்கள் நரகத்தை நோக்கி இயேசு இல்லாமல் ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களே என்று நாம் பாரப்படுகிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதுக்காக தான் நம்மை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டில் தேவனுடைய பிள்ளையாக எவ்வளவு வைராக்கியமாக வாழ வேண்டுமோ அதற்காக தீர்மானம் செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளையாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிறைவை பெறுவதற்காக ஊக்கமாக ஜெபிக்க தீர்மானியுங்கள். இந்த ஆண்டில் இந்த சத்தியம் என்ற முத்திரை மோதிரத்தை பலருக்கு நான் பரப்புவேன்
இந்த முத்திரையை வச்சு எல்லாருக்கும் முத்திரை குத்தணும், சத்தியத்தை எல்லாருக்கும் போதிக்கணும், அப்படி நான் செய்வேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். ஊழியம் என்னும் முத்திரை மோதிரம் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஊழியம் செய்யணும். இத்தனை வருஷமாக இருக்கிறோம், என்ன ஊழியம் செஞ்சுருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ளாக எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். பாட்டு பாடுறோம்ல, வெறுங்கையனாக எப்படி நம்ம ஆண்டவர் முன்பாக நிற்போம் அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல. வெறுங்கையோடு கூட தேவாலயத்திற்கு செல்லக்கூடாது, காணிக்கைகளை போட வேண்டும். வெறுங்கையோடு கூட தேவ சமூகத்திற்கு செல்லக்கூடாது, ஆண்டுடைய வருகையில் ஆத்துமாக்களோடு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டு நம்மை முத்திரை மோதிரமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த வில்லியம் பூத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள், எப்படியெல்லாம் அந்த மனிதன் ஊழியம் செய்திருக்கிறார். நாகர்கோவில் பகுதி எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் போனீங்கன்னா ரட்சணிய சேனை சபைகள் தான் நிறைய பார்க்கலாம். எல்லாம் அப்படி மிலிட்ரி பீப்புள் மாதிரி, இராணுவ மக்கள் போல உடை அணிந்து அவர்கள் ஊழியம் செய்வார்கள். அவங்களுடைய ஆரம்பகால ஊழியங்கள் எல்லாம் பயங்கரமான அற்புதமான அனுபவங்களாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? மோதிர மோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நாம் அலைந்து கொண்டிராமல் முத்தூது என்னும் முத்திரை மோதிரத்துடன் மும்முரமாய் தேவனின் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோமாக. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டில் இன்னும் தேவனுக்கென்று மிகுந்த வைராக்கியத்தோடு செயல்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜனவரி 7 முதல் 17 தேதிகளில் 10 நாட்கள் ஜெபம் நம் உலகெங்கிலும் நம்முடைய சபைகளில் நடத்த வேண்டும். இந்த 10 நாட்களும் அன்லீஷ்ட் என்ற தலைப்பில் தடை அவிழ்க்கப்படுதல் என்று நாம் சொல்லலாம், கட்டு அவிழ்க்கப்படுதல் என்று தமிழில் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் குறித்த பாடங்கள் அந்த 10 நாட்கள் ஜெபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் பொருத்தமான தேவையான பாடங்களை நமக்கு கொடுக்கிறார். அந்த 10 நாட்கள் ஜெபங்களில் இந்த சத்தியங்களை படிக்கணும், ஆவியானவர் குறித்த பாடங்களை படிக்கணும், நாம் முத்திரை மோதிரங்களாக விளங்க வேண்டும் என்று நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பாக, என்னை ஒரு ஜெருபாபேலாக, என்னை ஒரு மொர்தேகாயாக பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த புத்தாண்டின் செய்திக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஜெருபாபேலுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறீர். அந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் தன்னலச்சிந்தை உள்ளவர்களாக அல்ல, பொதுநலச்சிந்தை உள்ளவர்களாக, மற்றவர்கள் மேல் கவனம் உள்ளவர்களாக, ஊழிய தாகம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 படிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றும் ஐயா. முதுகரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் புதிய தீர்மானங்களோடு தேவனுக்கென்று வல்லமையான ஊழியங்களை செய்ய எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முத்திரை மோதிரங்கள் 4 காரியங்கள் என்று பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளை. எங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த முத்திரை மோதிரங்களை சரியாக பயன்படுத்தி திரளான ஆத்துமாக்களை உம்மிடத்தில் கொண்டு வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல தீர்மானத்திற்குள் வந்து தேவனுக்கு மகிமையாக செயல்பட தேவாவியானவர் உதவி செய்யும்படி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் ஆண்டவர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து உம்முடைய மகிமைக்கென்று யோசேப்பு போல, ஜெருபாபேல் போல, மொர்தெகாய் போல எங்களை ஆண்டவர் பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்துதலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, தேவன் இந்த ஆண்டு நடிகளும் உங்களோடு இருந்து உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.